வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எப்போவுமே கேக் செய்ய ஆரம்பிக்கிறப்போ அந்த கேக் செய்கிற பாத்திரத்தில் வந்து எப்போவுமே ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ என்னோடய டின்னை வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மேலே பட்டர் பேப்பர் வைக்க போகிறேன். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க வந்து வெறும் ஆயில் தடவி மைதா மாவு துவையலாம், இல்லை வெறும் ஆயில் தடவி வச்சுக்கலாம். அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வந்து மைதா மாவு, அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது வந்து ஒரு வெனிலா கேக், 1/2 kg வெனிலா கேக் செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் தான். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து முட்டை பீட் பண்ணுற பாத்திரம் வந்து தண்ணி படாமல் இருக்கணும். தண்ணி லைட்டாக இருந்தாலும் முட்டை வந்து ரைஸ் ஆகாது. ஸோ வந்து நம்ம கிளியராக வச்சுக்கணும். ஸோ அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்கணும். அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளோட கேக் மேலே இருக்காது. ஸோ நம்ம வந்து அந்த வந்து ஃபோமியாக வரை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது ஃபோமியான ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து 1/2 கப் போல் வந்து நம்ம பவுடர் சுகர் எடுத்துக்கிறோம். பவுடர் சுகர் எடுத்து நல்லா அதையும் பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட முட்டை எக்கோட கலர் பாருங்கள், நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அது வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் பட்டர் ரெண்டில் எது வேணும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ ஆயில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி இது பண்ணியிருந்தோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். 3 பார்ட்ஸாக சேர்ந்து வந்து ஆட் பண்ணிக்கணும். இது கூட வந்து மில்க் ஆட் பண்ணுறோம். மில்க் வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம், மில்க்கு கொஞ்சம், அந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் மொத்தமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கிண்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓவர் பீட் பண்ணிங்கன்னா உங்களோட கேக் வந்து இந்த பேட்டர் வந்து தனியாக, ஸோ கேக் வந்து ரைஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில். இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய பேட்டர் வந்து கேக்கான பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் டின்னு, அதெல்லாம் ஊற்றி வந்து நம்ம பேட்டரை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஃபுல்லாக நான் ஊற்றிட்டு டபுள் டேப் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போகும். நான் என்னோடய அவனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இப்போ என்னோடய பேட்டரை வந்து நான் உள்ளே வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆக. 180 டிகிரியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீம் ரெடி பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த க்ரீம் வந்து நான் 2 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கிறேன். ஒன்று டார்க் கலர், ஒன்று லைட் கலர். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து க்ரீம் எப்படி செய்யணும்னு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே கேக் வந்து அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு மூடி வச்சிடணும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஐசிங் பண்ணணும். நீங்கள் வந்து கேக் வந்து வார்மாக இருக்கிறப்ப ஐசிங் பண்ணிங்களா, உங்களோட க்ரீம் வந்து இது மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம கேக் வந்து எவ்வளோ கூலாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம நல்லது. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் நான் கூல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய கேக்கை வந்து நான் 3 லேயர்ஸாக கட் பண்ண போகிறேன். ஸோ நான் 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக கட் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். எனக்கும் இப்போவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் கேக் செய்ய தான் வந்து இந்த மாதிரி 3 லேயர்ஸாக ஈக்குவலாக கட் பண்ண வந்து பழகும். இப்போ நான் வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேக் ஐசிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து 1/2 kg வந்து போர்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து க்ரீம் தடவிட்டு நான் அதுக்கு மேலே கேக் வைக்க போகிறேன். ஏன் க்ரீம் தடவுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கேக் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி க்ரீம் தடவிட்டு நீங்கள் கேக் வச்சிங்கன்னா அந்த கேக் வந்து ஆடாமல் இருக்கும், பேஸோடு ஒட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து க்ரீம் தடவிட்டு இது பண்ணுறோம். இப்போ என்னோட கேக் மேலே வந்து நான் சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து இது பண்ணுறேன். சுகர் சிரப் வந்து நீங்கள் சுகர் சிரப் இது பண்ணிட்டு பண்ணிங்கன்னா க்ரீமும் கேக்கும் நல்லா ஒட்டாமல் இருக்கும். இந்த கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே க்ரீம் வைக்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி இதுவரையும் பண்ணது வந்து என்னோடய லெஃப்ட் ஓவர் க்ரீம் தான். இட் மீன்ஸ் நான் நேற்று யூஸ் பண்ண க்ரீம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் க்ரீம் வந்து 3 டேஸ்க்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதை வந்து டிசைன் கொடுத்தீங்க அந்த க்ரீம் வச்சு நீங்கள் டிசைன் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஈஸியாக மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேக் நடுவில் வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய க்ரீம் வச்சு நல்லா வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டான லெவலில் வந்து நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கேக் வந்து ஷேப்பாக இருக்கணும். ஸோ வந்து அது வந்து அந்த க்ரீமில் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே இது பண்ணணும். நம்ம ஒவ்வொரு தடவை வந்து மேலே வந்து உங்கள் லேயர் வந்து நீட்டாக வர்றதுக்கு நீங்கள் பேலட்டை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி இது பண்ணுங்கள். தண்ணி இல்லைன்னா கூல் வாட்டர் வச்சு நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணி ஐசிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெளியேருந்து உள்ளே எடுத்து விட்டிங்கன்னா நீட்டாகிடும். இப்போ பாருங்கள், என்னோடய கேக் வந்து ஐசிங் முடித்து நீட்டாக வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ பேலட் நைஃபை வந்து நல்லா தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அந்த லெவல்லாம். இப்போ என்னோடய ஐசிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 1 hour வந்து நீங்கள் இதை செட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டிசைன் பண்ணுறப்போ கேக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து டிசைன் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு நாசல், தென் ஸ்டார் நாசல் எடுத்து அதுலேருந்து டிசைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து கீழேருந்து போகிறேன். மேலே வந்து நான் பண்ணுற ஷேப் வந்து ஒரு 3 ஷேப்பில் வந்து எனக்கு வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மேலே வந்து ஒரு குச்சி வச்சு அந்த ஷேப்புக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ கீழேருந்து அந்த ஸ்டார் வச்சு நான் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்து இது வந்து கிளாஸ்க்கு போய் இந்த மாதிரிலாம் கற்றுக்கல. ஸோ நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். இப்போது பரவாயில்ல, நல்லா தான் வருது. ஸோ அதுதான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். இப்போ வந்து நான் மேலே வந்து இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து கேக்கை வச்சு அழுத்தி வந்து நம்ம டிசைன் போடக்கூடாது. அப்போனா ஒட்டிக்கும். ஸோ வந்து மெதுவாக தான் வந்து டிசைன்ஸ் போட ஆரம்பிக்கணும். இப்போ நான் என்னோடய டிசைன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு மேலே வந்து பால்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கஸ்டமர் அனுப்புனது வந்து இந்த டிசைன் தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ நான் இதே மாதிரி வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் கடையில் விற்கும். ஸோ நீங்கள் அதை போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பால்ஸ் வச்சு நான் அழகாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கேக் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. என் கஸ்டமர் வந்து இப்படி தான் கேட்டாங்க, அவங்க அம்மாக்காக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பை பாய்.